நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது சென்னை ராயப்பேட்டையில் இபிஎஸ் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டம் குறித்த கூடுதல் தகவல்கள். அஸ்வினி வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் தலைமைக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், விஜயபாஸ்கர், எஸ் பி வேலுமணி ஆகியோரும் அவர்களின் ஆதரவாளர்களும் போர்க்கொடி தூக்கியிருந்தார்கள். அந்த எம்எல்ஏக்கள் மற்றும் ஆதரவாக எஸ் பி வேலுமணி மற்றும் சி வி சண்முகம் ஆகியோருக்கு ஆதரவாக செயல்பட்ட வந்தவர்களுடைய கட்சி பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி பறித்திருந்தார். இந்த நிலையில்தான் எஸ் பி வேலுமணி என இரு அணிகளாக பிரிந்து இரு தரப்பினரும் மாறி மாறி விமர்சனங்களை வெளிப்படுத்தினர். இருப்பினும் கட்சியின் நலன் கருதி இரு துருவங்களாக இருந்து வந்த இரண்டு அணியினரும் மீண்டும் ஒரே அணியாக செயல்பட தொடங்கினர். ஓரணியாக செயல்பட துவங்கிய பின்னரும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ் பி வேலுமணிக்கும் இடையே அந்த இணக்கம் ஏற்படவில்லை என்று கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி மாவட்டந்தோறும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைய தினத்தில் இன்று மாலை 4 மணி அளவில் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் மாவட்ட செயலாளருமான தங்கமணி இந்த கூட்டத்தில் பங்கேற்பாரா என்ற பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. ஆனால் இந்த கூட்டத்தை தங்கமணி அவர்கள் புறக்கணித்திருக்கிறார். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அந்த போர்க்கொடி தூக்கியவர்களில் தங்கமணியும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருவரும் இணைந்து செயல்படுவதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டது. இருந்த போதிலும் தங்கமணிக்கு மீண்டும் பொறுப்பு என்பது கழக அமைப்பு செயலாளர் என்ற பொறுப்பு வழங்கப்பட்டது. இது தங்கமணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் மிகுந்த முக்கியமான ஒரு பொறுப்புகளில் இருந்து தன்னை நீக்கிவிட்டு தனக்கு கழக அமைப்பு செயலாளர் என்ற ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு பொறுப்பை கொடுத்திருப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஏற்கனவே அவர் தலைமைக்கு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய கூட்டத்தை அவர் புறக்கணித்திருக்கிறார். ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.